இலங்கையில் டெங்கு காய்ச்சலின் பரவல் நடப்பு ஆண்டில் கணிசமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. நேற்று நள்ளிரவு வரையிலான தரவுகளுக்கு அமைய நாடு முழுவதும் 58,810 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 39 மரணங்களும் பதிவாகியுள்ளன. தற்போது மரண வீதம் 0.07 வீதமாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டில் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் மிக அதிகமாக 21,547 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மே மாதத்தில் 8,590 பேரும், ஜனவரியில் 7,866 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களிலேயே 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாகாண ரீதியில் அவதானிக்கும் போது மேல் மாகாணம் 30,876 நோயாளர்களுடன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 9,314 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 5,129 நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் கொழும்பில் 12,017 நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் 11,740 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 4,262 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. டெங்கு பரவல் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருக்குமாறும், நீர் தேங்கும் இடங்களை அழித்து நுளம்புகள் பெருகுவதை கட்டுப்படுத்த ஒத்துழைக்குமாறும் சுகாதாரத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிட்ரோ மற்றும் லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் விலைகளை குறைத்துள்ளன. இதன்படி 12.5 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 300 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 4,765 ரூபாயாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,465 ரூபாவாகும். அதேபோல் 1,910 ரூபாவாக நிலவிய 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை, அதன் புதிய விலை 1,792 ரூபாவாகும். 890 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 55 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 835 ரூபாவாகும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனமும் நேற்று நள்ளிரவு முதல் அதன் விலைகளை குறைத்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 1,280 ரூபாவால் குறைத்துள்ளது. இதற்கமைய 6,245 ரூபாவாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,965 ரூபாவாகும். அதேபோல் 2,500 ரூபாவாக நிலவிய 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 512 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,988 ரூபாவாகும். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து உணவக உணவுகளின் விலைகளும் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒரு பொதி உணவு 15 ரூபாவினாலும், ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினாலும், சிற்றுண்டிகள் 5 ரூபாவினாலும், பராட்டா 5 ரூபாவினாலும், முட்டை ரொட்டி 5 ரூபாவினாலும், பால் தேநீர் 5 ரூபாவினாலும், தேநீர் 5 ரூபாவினாலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கையை பரீட்சைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி கிளியானகே இது குறித்து தெரிவிக்கையில், நேற்று முதல் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி இம்மாதம் 23ஆம் திகதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் காலக்கெடுவுக்கு முன்னதாகவே தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை மாணவர்கள் தங்களது பாடசாலை அதிபர்கள் ஊடாக விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதேவேளை தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் நடைமுறைகளுக்கு அமைவாக தங்களது விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் காலக்கெடுவுக்கு பிறகு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் விண்ணப்பதாரர்கள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே விண்ணப்பிக்கும்படியும் பரீட்சை திணைக்களம் மாணவர்களை வலியுறுத்தியுள்ளது.